இன்றைய தியானம். உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலோமோனுக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 6 வசனம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பது நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை ஆரம்பிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுல் தன்னை அட்ரஸ் பண்ணுறார். சகோதரனாகிய தீமோத்தேயு, எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாயிருக்கிற பிலமோன் என்று எழுதுகிறார். பிலமோனை குறித்து எழுதுகிறார். பிறகு பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர்ச்சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. ஒரே ஒரு நிருபந்தான் இந்த பிலமோனுக்கு எழுதின நிருபம். 25 வசனங்கள் தான் இருக்குது. ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஆழமான காரியத்தை விளக்க விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஒரு காலத்தில் எப்படி வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த பிலமோனை குறித்து இந்த அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நம்மை குறித்தும் இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட வேணும், எழுதப்பட வேணும். அவர் எழுதிட்டு வர்றாரு பவுல். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபை சமாதானம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலும் எல்லா பரிசுத்தவான்கள் இடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபத்தில் உங்களை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இது பிலமோனுக்கு எழுதின நிருபமாக நம்ம படிக்க வேண்டாம். எனக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எனக்கு சொல்றாரு, உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதினாரு. இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றாரு, உன்னில் உள்ள சகல நன்மையும் இன்னைக்கு தெரியப்படுது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 16 வசனத்தில் இயேசு மலை பிரசங்கத்தில் என்ன சொன்னார்? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நற்கிரியை அது பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். நீங்கள் இந்த பிலமோனுக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 9 11 வரைக்கும் உள்ள வசனத்தை படிச்சிங்கன்னு சொன்னால், நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பி நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுவுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன். பிலமோனுக்கு லெட்டர் எழுதுறாரு. பிலமோனுக்கு சொல்லும்போது ஒனேசிமுவை குறித்து சொல்றாரு. நான் கட்டளையா எழுதல, அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். என் மகனாகிய ஒனேசிமுக்காக உன்னை நோக்கி நான் மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நற்கிரியை அது பிதாவின் மகிமையை வெளிப்படுத்தத்தக்கதாய் இருக்கணும். 2வது, நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் அது இயேசு கிறிஸ்துவுக்காக பயன்படணும். அடுத்து, ஒரு காலத்தில் எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்களையும் நாம் நேசிக்கணும், அவர்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் அதை எனக்கு சொல்லி கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறார் பிலமோன் இடத்துல ஒனேசிமுவுக்காக. நம்ம செய்கிற நற்கிரியையை கர்த்தர் மறக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, அதைத்தான் எபிரேயர் 6 அதிகாரம் 10 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும்
தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆமென் கண்பார்ந்தவர்களே, அவர் மறக்க மாட்டார். எல்லாவற்றையும் அவர் நினைவில் வச்சு நமக்கு அதுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். நம்ம மற்றவங்களுக்கு உபயோகமாய் நம்மை மாற்றுவார். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்பொழுது யாக்கோபு 2:14 என் சகோதரரை, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு நம்ம வாசிக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பேதுரு ரொம்ப அழகாக எழுதுவார். 1 பேதுரு 1 நீங்கள் 5 முதல் 8 வரை உள்ள வசனத்தை படிச்சிங்கன்னு சொன்னால் விசுவாசத்தை குறித்து அதில் அவர் எழுதிட்டு வரும்பொழுது 7ஆம் வசனத்தை பாருங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்போ முக்கியமானது என்னன்னா, நம்முடைய விசுவாசம், நம்முடைய நற்கிரியை, அது கர்த்தர் அதுக்கு ஏற்ற பலனை அவர் வரும்போது நமக்கு தருவார், மறந்து விட மாட்டார். அதே வேளையில் நம்முடைய விசுவாசம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்படணும். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். பிலமோன் 1:6 எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக, பிதாவின் நாம மகிமைக்காக நாங்கள் செய்கிற ஒவ்வொரு நற்கிரியையும் கர்த்தர் நீர் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல என்று சொல்லி எபிரேயர் 6:10 வாசித்தோம். அதை காட்டிலும் கர்த்தாவே, எங்களுடைய நற்கிரியைகளை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை கர்த்தாவே உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. அவிசுவாசத்தை கொடுத்து எங்களை பலவீனப்படுத்த நினைக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அழிக்கிறோம். உம்முடைய நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.